வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காந்தி ஜெயந்தி புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ரூபாய் 3500 ஊக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். நர்சிங் படிப்பிற்கு மாஃபாப் கலந்தாய்வு மாணவர்கள் விருப்பங்களை தெரிவிக்க அக்டோபர் 1ஆம் தேதி கடைசி நாள் என சென்டாக் நிர்வாகம் தகவல். புதுச்சேரி விழுப்புரம் மின்சார ரயில் சேவை 2 நாட்கள் ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருச்சி கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. புதுச்சேரியில் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு விழிப்புணர்வு ஊர்வலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 5,10,000 பேர் பதிவு செய்துள்ள நிலையில் 95,000 பேர் பலனடைந்துள்ளனர். சாக்லேட் வாங்கி தருவதாக ஆசை காட்டி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை. பாகூர் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அளவிலான கைப்பந்து போட்டி வம்புப்பட்டு ஏபிஜே அணி வெற்றி. கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மரப்பாலம் முருங்கப்பாக்கம் இடையே ரூபாய் 2.5 லட்சம் கோடியில் சாலை விரிவாக்க பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் மணவெளியில் பள்ளி மாணவிகள் டெங்கு விழிப்புணர்வு ஊர்வலத்தை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் 39 லட்சம் மோசடி செய்த வழக்கில் ஹைதராபாத் என்ஜினியரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி காரைக்காலில் 10 தொகுதிகளில் போட்டி பாமக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம். நியாயமான காரணமின்றி வழக்கை தாமதப்படுத்தும் முயற்சியினை கிள்ளி எறிய வேண்டும். நீதிமன்றங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் அறிவுரை. பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி பெண்ணிடம் ரூபாய் 40 லட்சம் மோசடி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு விழிப்புணர்வு ஊர்வலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 5,10,000 பேர் பதிவு செய்துள்ள நிலையில் 95,000 பேர் பலனடைந்துள்ளனர். புதுச்சேரி பாகூர் ஏரியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிரடி ஆய்வு ஆக்கிரமிப்புகளை தடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. அமல்படுத்தப்பட்ட 3 புதிய சட்டங்களின்படி சாலை விபத்து குறித்து அதிகாரிகள் நேரில் ஆய்வு. புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.